ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ அவசரமாக ரெடி ஆகி சர்ச்சுக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கடையிலே வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் யூஸ்வலி பார்த்திங்கன்னா நான் சச்சு குட்டி பாப்பா சேம் கலரில் தான் ட்ரெஸ் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலர் ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த இன்றைக்கி நாங்கள் சர்ச்சுக்கு ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி போயிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 8:40 ஆயிடுச்சு கிளம்பி போகும்போது. அண்ட் சர்ச்சுக்கு போயிட்டு சர்வீஸ் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10:15 திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லாக இருந்துச்சு. காரில் வரும்போது பார்க்குறதுக்கு அந்த க்ரீனரி எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பாப்பாவும் சச்சும் ஒரே விளையாட்டு தான். 2 பேரும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 பேருமே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே ஆனதுனால கொஞ்சம் அதிகமாகவே அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய சச்சுவும் எங்களோட குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். அண்டு டெய்லி பார்த்திங்கன்னா நானும் என்னோடய சச்சும் இந்த மாதிரி சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். அண்டு ஒரு சிலர் ஹஸ்பண்ட்ஸ் இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நிஜமாகவே நல்ல விஷயந்தான். என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நல்லா கேர் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், விளையாடுவோம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஸோ நீங்களும் உங்களோட பார்ட்னருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பா லீவ் டேஸ்னாலே அவங்களோட திங்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அங்கே எங்கேயும் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. எல்லா லீவ் டேஸும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் ஸோ எனக்கு இது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஒரே மழையாக தான் இருந்துச்சு. கரண்ட் போகிறதும் வர்றதுமா இருந்துச்சு. அண்டு கிளைமேட் வேறு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு சைடு இரிட்டேட்டிங்காக வேறு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா குட்டி பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுருந்தோம். அண்டு கொஞ்சம் நேரம் சரி வெளியே மலையை ரசிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ குக் பண்ணியிருந்தோம். சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை குக் பண்ணி சாப்பிட்ருந்தோம். பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுருந்தோம். அண்டு நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த டோர்பெல் நாசம் ஆயிடுச்சு. இதுதான். ஸோ இதுக்கு பதிலாக புதுசு சச்சு மாட்டி விட்டாங்க. ஸோ பாப்பா அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா 4:30க்கு கொயருக்கு போயிருந்தோம். கொயருக்கு போயிட்டு 6:30க்கு அப்புறமா பக்கத்து ஷாப்பில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.